لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم سيأتي على الناس زمان لا يبقى من الإسلام إلا اسمه ولا من القرآن إلا رسمه رواه الصحيح أو كما قال عليه الصلاة والسلام. உலகில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு எவருடைய வாழ்வில் முன்மாதிரி இருக்கின்றது என்பதை குர்ஆனின் மூலம் தெளிவுபடுத்திய வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு வாழ்ந்தால் உலகிலும் வெற்றி பெறலாம் என்பதை தாம் வாழ்ந்த குறுகிய காலகட்டத்தில் சொல்லியும் வாழ்ந்தும் காட்டிச் சென்ற எம்மிகரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனமாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமனால் வரும் வரையில் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்று கொண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அத்திகாவுடைய நியத்துடன் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்பல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அத்துணை விடயங்களையும் தம்முடைய மூத்துக்கு முன்னான வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும் எவைகளை விட்டு தவிர்த்து நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கையும் செய்திருக்கின்றானோ அத்துணை விடயங்களையும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் அன்பு கட்டளையிடுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் ஒரு கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கான முடிவுகள் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒவ்வொரு வினாடியையும் தன்னுடைய முதுமையையும் இயலாமையையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் ரப்பல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அன்பு நபியுடைய வாழ்வாதாரங்களை மாத்திரம்தான் ஈருலகத்தின் வெற்றி பாதையாக அமைத்து தந்திருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு ஈமானுக்கு கஷ்டமான ஒரு காலம் என்றால், அன்று நபி அவர்கள் தன்னுடைய சஹாபா தோழர்களோடு மதீனத்து பூமியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென சஹாபாக்களை விட்டொதுங்கி ஒரு மேட்டு நிலத்திலே ஏறினார்கள். நபி அவர்கள் அந்தப்புறம் பார்க்க, சஹாபாக்கள் இந்த புறம் நிற்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன பார்க்கிறீர்? நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி ரஆ மவாக்கிஅல் ஃபிதன் ஹிலால புயூத்திக்கும் கமௌகில் கத்ர். நான் இந்த மதீனத்து பூமியில் இருக்கும் சின்ன சின்ன வீடுகளில் இருந்து ஃபித்னாக்கள் முளைத்திருவதை காணுகிறேன் என்று சொன்னார்கள் அருமைநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், அன்பு நபி, நெருந்த காலம் மழை காணாத பூமி திடீரென மழையை கண்டதும் எவ்வாறு தென்னகத்தில் உள்ள புட்பூண்டுகளை எல்லாம் மிக வேகமாக முளைவிக்க செய்யுமோ அதைவிட வேகமாக
மதீனத்து பூமியின் வீடுகளில் இருந்து பித்தனாக்களும் குழப்பங்களும் பித்தலாட்டங்களும் உழைத்தெழுவதை காணுகிறேன் என்றார்கள் அருமைநாதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அன்று மதீனத்தில் குச்சி வீடுகள் தான் இருந்தது. ஈச்சம் நாடுகளால் மேயப்பட்ட வீடுகள் மட்டும்தான் இருந்தது. இன்று போன்று மாளிகைகள் இருக்கவில்லை, மாடா மாளிகைகள் இருக்கவில்லை, உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கவில்லை. ஆனால் நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்று எமக்கு மிக பொருத்தமாக இருக்கின்ற அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் அன்பு நபியுடைய வாழ்வாதாரங்களை மட்டும்தான் ஈருலக வாழ்க்கையில் வெற்றி பாதையாக தந்திருக்கிறார். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபி அவர்கள் மக்கத்து பூமியிலே நடந்து சென்று கொண்டிருப்பார்கள். அன்றிருந்த குறைஷி குப்பார்கள் எல்லோரும் நபியை பரிகசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல இடங்களில் நபியை நிறுத்தி நிறுத்தி கேட்பார்கள். யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்துணை கடவுள்கள் இல்லை என்று சொல்லுகிறேன், அல்லாஹ் இந்த ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறேன், குர்ஆன் என்று சொல்லுகிறேன், வணக்கம் என்று சொல்லுகிறேன். இதற்கு நீங்கள் உம்முடைய அல்லாஹ் 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 என்று சொல்லுவதை விட அந்த அல்லாஹ்வின் பலத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்பார்கள். நபி அவர்கள் அந்த குறைஷி குஃபார்கள் எல்லோரும் பரிகசிக்கும் நோக்கத்துடன் கேட்கும் பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், அன்பு நபி, என்னுடைய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யரா தபீபன் நம்லத்தி ஸௌதா ஃபீ லைலத்தி ظுல்மா அல ஸக்ரத்தி ஸம்ஆ, காரிருளில் கடலடியில் கருப்பு கல்லுக்கு மேலால் ஒரு கருத்த எறும்பு தன் வாயில் ஒரு கருப்புடன் ஊர்ந்து செல்லுகிறதே, அதன் காலடி சத்தத்தையும் கேட்பவன் என்னுடைய அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் மக்கத்து மண்ணிலே குறைஷி குஃபார்கள் நபியை நிறுத்தி கேட்டார்கள், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொல்லும் குர்ஆனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், நீங்கள் சொல்லும் அல்லாஹ்வை நாம் கபூல் செய்ய வேண்டுமேயானால், நீங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த மார்க்கத்தை நாம் உண்மைப்படுத்த வேண்டுமேயானால் மக்ரிபுடைய நேரம் அது. சொன்னார்கள் அந்த குறைஷியர்கள், இதோ இந்த சந்திரனை 2 துண்டாக பிளந்து காட்டும் பார்க்கலாம் என்று கேட்டார்கள். சந்திரனை பிளக்கலாமா? பூமியில் நின்று 9,80,00,000 ஒளிவட்ட வேகத்திற்கு அங்கால் இருக்கின்றது சந்திரன். ஒரு மனிதனால் மக்காவில் நின்று சந்திரனை பிளக்கலாமா? நினைத்தார்கள் நபி, இன்று பிளந்துதான் காட்ட வேண்டும், இல்லையானால் இஸ்லாம் பொய்யென சொல்லுவார்கள், என்னையும் பொய்யென சொல்லுவார்கள், மார்க்கத்தை அவமானப்படுத்துவார்கள், என்னுடைய மார்க்கத்தை பின்தொடர்ந்தவர்களை கொச்சைப்படுத்துவார்கள், என்ன செய்யலாம் என்று நினைக்கும் பொழுதே வருகின்றது வகி. அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ், பயப்பட வேண்டாம், ஏறுங்கள், அபூ குபைஸ் எனும் மலைக்கு மேலால் நேற்றுங்கள் உங்களுடைய விரலை என்ற ஒரு கட்டளை வந்தது. ஏறினார்கள் நபி, தன்னுடைய ஒரு விரலை உயர்த்தினார்கள், சந்திரனின் பக்கம் ஒரு சைக்கிளை செய்தார்கள், சந்திரன் 2ஆக பிளக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறார், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, கியாமம் நெருங்கி விட்டது என்று குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்திரன் பிளக்கிறது. மலபாருடைய மன்னன் நிலாமுற்றத்தில் அமர்ந்து நிலவை ரசித்துக் கொண்டிருக்கிறார். இன்றுதானே அன்று உள்ளவர்கள் கலிமா சொல்லாதவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இயற்கையை ரசித்தார்கள். இன்று கலிமா சொன்னவர்கள் செயற்கையை ரசிக்கின்றார்கள். ஈமான் அடிபட்டு போனது. அன்று மலபாருடைய மன்னன் நிலாமுற்றத்தில் அமர்ந்து நிலவை ரசித்துக் கொண்டிருக்கிறார். நிலவு பிளக்கிறது. இருவரை அழைத்து சொன்னான், உலகில் ஏதோ ஒரு ஆச்சரியம் நடைபெறுகிறது என்று பாருங்கள். இருவரும் மன்னனின் கேள்விக்கு பதில் தேடி 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 மக்கமா நகரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலகட்டத்தில் கரம் பிடித்து உண்மை கேட்டார்கள். நினைத்தார்கள், நான் இந்த உண்மையான விடயத்தை மலபார் மண்ணிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நடை போட்டார்கள். ஆகாய விமானம் கிடையாது, தரைமார்க்க பயணம் மாத்திரம்தான் அன்று.
நடைபெற்று வருகிறார்கள். ஒமானில் வைத்து ஒருவர் மரணிக்குகிறார், ஒருவர் தான் மிகுதி. இந்துஸ்தானிலே கால் பதித்தார், மலபாருக்கு வந்தார். மலபாருடைய மன்னன் ஆசனத்திலே மிக கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். உண்மையை கேட்டவுடன் அந்த கேரள மன்னன் தான் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கையசைத்தது மக்காவில், ஹிதாயத் ஹிந்துஸ்தானி. விரல் அசைவு மக்காவில், நேர்வழி ஹிந்துஸ்தானி. கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உத்தம தலைவரின் வாழ்க்கையை தான் அல்லாஹ் இன்று நம்முடைய வாழ்க்கையின் அடிச்சுவடுகளாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இந்த நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீட்டுக்குள் நுழைகின்றீர்களா, சலாம் சொல்லி நுழையுங்கள். நீங்கள் ஒரு தடவை உன் மனைவிக்கு சலாம் சொன்னால் மனைவிக்கு அல்லாஹ் 10 ரஹ்மத்துகளை கொடுக்கலாம். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எத்தனையோ கணவன் மனைவியர்கள் சிரிக்கிறார்கள், வாழுகிறார்கள், இருக்குகிறார்கள், செல்லுகிறார்கள். உடல் ரெண்டும் ஒன்றாய் இருக்கிறது, வாயிரண்டும் சிரிக்கின்றது. ஆனால் கல்பு மிக தூரம், நெஞ்சு மிக தூரத்திலே இருக்கின்றது. இவைகள் அத்துணைக்கும் காரணம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து தூரப்பட்டதுதான். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் சலாத்தை கூட பங்கு வைத்திருக்கிறோம் அல்லவா? படித்தவர்கள் படித்தவர்களுக்கு மாத்திரம் சலாம், ஏழைகள் ஏழைகளுக்கு மாத்திரம் சலாம், செல்வந்தர்கள் செல்வந்தர்களுக்கு மாத்திரம் சலாம், பெரியவர்கள் பெரியவர்களுக்கு மாத்திரம் சலாம், பட்டமுள்ளவர்கள் பட்டமுள்ளவர்களுக்கு மாத்திரம் சலாம் என்ற அளவுக்கு அன்புடைய சலாத்தை கூட இன்று நாம் பங்கு வைத்திருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இஸ்லாமியர்களுக்கு காட்டப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபியுடைய ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் முழு உலக மனிதர்களின் நேர்வழியாக அமைத்து தந்திருக்கிறார். அண்மை காலத்தில் தோன்றி மறைந்த ஒரு உத்தம தலைவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார் இவர்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பேத்தியினுடைய மகன், லைலா என்று சொல்லக்கூடிய ஒரு தாயினுடைய மகன் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார் அந்த உமர்? நபி அவர்கள் சொன்னார்கள், லா நபிய பஅதி லவ் கான பஅதி நபியன் லகான உமர். எனக்கு பின்னால் ஒரு நபி வரவே மாட்டார், வந்தால் அது உமர் தான் வருவார். மா யலீக ஷைத்தானுன் சாலிகுன் கத் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக யா உமர் என்று சொல்வார்கள் அன்பு நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் அடுத்த பாதையில் ஓடுகிறான் என்று சொல்லுவார்கள் அன்பு நபி. அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு மனிதர் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேத்தியின் மகன் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சக்ராத்துடைய படுக்கையில் இருக்கிறார். ஒரு மனிதர் ஓடோடி வந்து சொன்னார், உமர், முன்னைய தலைவர்கள், ஜனாதிபதிகள், ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவர்கள் எல்லோரும் தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு உலகத்துடைய எல்லா இலாபங்களையும் ஏற்றுக் கொடுத்தார்கள். காணிமை கொடுத்திருக்கிறார்கள், பணம் கொடுத்திருக்கிறார்கள், பட்டம் பதவி உள்ள இடத்திலே அமர்ச்சி வைத்திருக்கிறார்கள். உமர், ஆனால் நீங்கள் படுக்கையில் இருக்கிறீர்கள், உம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் வெறுங்கையோடு நிற்கிறார்கள், ஒன்றுமே கொடுக்கவில்லையே என்று சொன்னவுடன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சக்ராத்துடைய படுக்கையில் சொன்ன மனிதனை பக்கத்திலே அழைத்து சொன்னார், மனிதனே, நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லம் துஸிபுஹு ஃபாகத்தன் அபதா. இந்த வீட்டில் இரவு நேரத்தில் சூரா வாக்கியா ஓதப்படும், அந்த வீட்டில் கியாமம் வரைக்கும் மக்கள் வாழ்ந்தாலும் அவர்களை வறுமையை கொண்டு அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் மனிதா. அதனால் என்னுடைய மகளுக்கு நான் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு நான் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சூரா வாக்கியாவை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் அன்றாடம் ஓதி வருகிறார்கள், என்னுடைய மனைவி மக்கள் அதை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்கள். அதனால் என்னுடைய குடும்ப அங்கத்தவர்கள் கியாமம் வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தாலும் என்னுடைய பரம்பரையை அல்லாஹ்
வறுமையை கொண்டு சோதிக்க மாட்டான் என்று தைரியமாக பேசினார்கள். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறு சொல்லுகிறது, பிற்பட்ட காலம் எந்த தலைவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உலக லாபங்களை மாத்திரம் காண்பித்து விட்டு சென்றார்கள், அவர்கள் அத்துணை நபர்களுடைய பெண் பிள்ளைகள் உட்பட தமஸ்கஸுடைய பள்ளி வாயில்களுக்கு முன்னால் நின்று கொண்டு பிச்சை எடுத்த வரலாற்றை பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்று வரைக்கும் வாக்கியாவை அன்பு நபியின் சுன்னாவை கற்றுக் கொடுத்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பரம்பரை அல்லாஹ் கைவிடவே இல்லை. செல்வ செழிப்போடு வாழ வைத்திருக்கிறான். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் சம்பாதிக்கின்றேன், கல்யாணம் கட்டுகிறேன், வாழ்க்கை நடாத்துகிறேன், என்னுடைய மகரிபுக்கு பின்னால் உள்ள நேரம் எவ்வாறு கழிகிறது, என்னுடைய மகனினுடைய மகரிபுக்கு பின்னால் உள்ள நேரம் எப்படி கழிகிறது, என்னுடைய மகளினுடைய மகரிபுக்கு பின்னால் உள்ள நேரம் எப்படி கழிகிறது, என்னுடைய மகரிபுக்கு பின்னால் உள்ள நேரம் எப்படி கழிகிறது. கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கு பார்த்தாலும் நெஞ்சு நிறைய கஷ்டம், தன்னுடைய வாழ்வாதாரங்கள் நிறைய கரம் இருக்குகிறது, செலவழிப்பதற்கு பணமும் இருக்குகிறது, ஓடுவதற்கு வாகனமும் இருக்குகிறது, வாழ்வதற்கு விசாலமான குளிரூட்டப்பட்ட வீடும் இருக்குகிறது. ஆனால் நெஞ்சே நிம்மதி கிடையாது. சொன்னார்கள் அன்பு நபி, வாக்கியா ஓதுங்கள், சூரா வாக்கியாவை ஓதி பாருங்கள், நாம் உம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் நிம்மதியை உண்டு பண்ணுவார் என்று சொன்னார்கள் அருமைநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இந்த அன்பு நபியுடைய சுன்னாக்கள் எம்முடைய வாழ்க்கையிலிருந்து மிக தூரமாகிவிட்டது. எம்முடைய திருமணத்தில், எம்முடைய வீட்டில், எம்முடைய வியாபாரத்தில், எம்முடைய கடையில், எம்முடைய பள்ளி வாயிலில், எம்முடைய உம்ராவில், எம்முடைய ஹஜ்ஜில், எம்முடைய இத்திகாஃபில் எல்லாம் நடக்கிறது. ஆனால் நபியின் வழிமுறை கிடையாது. ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார், சுன்னாக்கள் கிடையாது. உம்ரா செய்கிறார், நபி வழிமுறை கிடையாது. கடைசி 10 நாட்கள் ரமதானில் காபத்துல்லாஹ்வில் இத்திகாஃபில் இருக்கிறார், ஆனால் அன்பு நபியின் சுன்னாக்களை கொச்சப்படுத்துகிறார். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இத்திகாஃப் அல்லாஹ்வுக்கு தேவைப்பட மாட்டாது. அந்த 1907 லோரன் பர்வான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் அல்லாத ஒரு மனிதர் முழு ஐரோப்பியர்களையும் ஒன்று கூட்டி கேட்டார். அந்த மனிதர் முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களை பலதரப்பட்ட பிரிவுகளாக ஆக்க வேண்டும், என்ன செய்யலாம்? எல்லோரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். அத்துணையும் கேட்ட லோரன் பர்வான் சொன்னார், நீங்கள் சொன்னதை அத்துணையும் சரிதான், ஆனால் நானும் ஒன்று சொல்லுகிறேன், அதற்கு பின்னால் ஒரு கருத்து தேவைப்படாது என்று ஷைத்தானை போட்டு சொன்னார். என்ன சொன்னார்? அந்த மனிதர் சொன்னார், இஸ்லாமியர்கள் கலிமா சொன்னவர்கள் முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சொற்றாக பின்பற்றுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கலிமா சொன்னவர்களை தூரப்படுத்துவோமே ஆனால் இஸ்லாமியர்கள் தானாகவே பிரிந்து விடுவார்கள் என்ற செய்கை முறையை சொல்லிக் கொடுத்தார். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்று ஆரம்பிக்கப்பட்டது சுன்னா கலருவதற்கு. அதனுடைய விளைவுகள் தான் அந்த 1861 நபியினுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு அசைவும் எம்முடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றி பாதைதான், எம்முடைய பிச்சனங்களுடைய வெற்றி பாதைதான். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் உலக வல்லரசு என்று சொல்லுகிறோம் அல்லவா? இன்று நாங்கள் எல்லோரும் எம்முடைய நாட்டில் கிராமங்களில் மதரசாக்கள் நடாத்துகிறோம். எதற்கு? எம்முடைய சாம்ராஜ்யத்தினுடைய பழைமை வாய்ந்த சிறப்பம்சங்களை அழிய விடாமல் இருப்பதற்கு, இஸ்லாத்தினுடைய வடுக்கள் அடையாளம் இல்லாமல் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் இவ்வையகத்தில் நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பல இடங்களிலே மதரசாக்கள் நடாத்தப்படுகிறது. ஆனால் இதை நாம் சொல்லுகிறோம் அல்ல, உலக வல்லரசு என்று அவர்களும் மதரசா நடாத்துகிறார்கள். அந்த மதரசாவில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கல்வி பயிலுகிறார்கள். அந்த பிள்ளைகள் அத்துணை நபர்களும் அன்பு நபியுடைய சுன்னாக்களை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பின்பற்றுகிறார்கள். நல்ல தலைப்பாகை, நல்ல தொப்பி,
நல்ல ஆடை, நல்ல நல்ல ஆடை, மிஸ்வாக் என்றெல்லாம் பலதரப்பட்ட சுன்னாக்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் ஒரு ஆச்சரியம், அந்த பிள்ளைகள் அத்துணை நபர்களும் யகூதியர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள். ஏன் அவர்கள் சுன்னாக்களை பின்பற்றுகிறார்கள்? ஏன் அவர்கள் நபி வழியை கடைபிடிக்கின்றார்கள்? தலைப்பாகை கட்டி பார்த்தார்கள். தலைப்பாகையின் மூலம் இஸ்லாத்தினுடைய கம்பீரம் வெளியாகுகிறது. தலைப்பாகையுடைய விடயத்தில் பலதரப்பட்ட கருத்துக்களை உண்டு பண்ணி இஸ்லாமியர்களை பிரித்து விட்டார்கள். தொப்பி அணிந்து பார்த்தார்கள். 1000 நபர்களுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிம் என்றாலும் அவன் முஸ்லிம் என பிரித்து காண்பிக்கப்படுகிறான். அதனுடைய விடயத்தில் அது இருக்கின்றது இது இருக்கின்றது என்று சொல்லி என்பவர்களை கூறு போட்டு விட்டார்கள். மிஸ்வாக்கு செய்து பார்த்தார்கள். பாடசாலை படிவிதிக்காத மனிதன் பள்ளி வாயிலில் எழுந்து நின்று பேசினாலும் அவர் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் வெளியாகுகிறது. மக்கள் அவர் சொல்லும் சொல்லை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்ன செய்தார்? கண்டுபிடித்தார்கள், இந்த மிஸ்வாக் மனித நாவிலிருந்து பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது, ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை கொண்டு வருகிறது என்பதனால் 1861 லண்டனில் தான் முதலாவதாக டூத் பிரஷ், அந்த பல்துலக்கியை அறிமுகம் செய்தார்கள். 1864 லண்டனில் தான் முதலாவதாக டென்டல் ஹாஸ்பிடல், பல் வைத்தியசாலையையும் கட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மூளை முடுக்குகளில் எல்லாம் பல் வைத்தியசாலை. இஸ்லாமிய சாம்ராஜ்ய உம்மத்தவர்கள் பல்லு வழியில் தடமாடுகிறது. கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1861 முன்னால் முழு உலகத்திலும் ஒரு பல் வைத்தியசாலை இருக்கவில்லை. 1861 அன்பு நபியுடைய சுன்னா களையப்பட்டது. அதற்கு முன்னால் அராப் குச்சிகளும் மிஸ்வாக்குகளும் வேப்பம் நாறுகளால் எம்முடைய மூத்தவர்கள் பற்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். 1861 நபிவழி களையப்படுகிறது. 1864 முழு மனித கோடிகளும் நோயாளியாக இருப்பதை பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குச்சி துண்டுதான் அது ஈருலகத்தின் ஆரோக்கியமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். நபியுடைய ஒரு அசைவு தான் அது ஈருலகத்தினுடைய வெற்றி பாதையாக அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் எம்மிடம் மார்க்கத்தின் பெரும் பெரும் விழுமியங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் நபி வழி கலந்து விட்டது. கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுன்னாக்களில் செய்த குறை பார்த்தால் தான் இந்த எத்தனையோ சோதனைகள். ஹாஃபிஸ் நூருத்தீன் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஒரு நாள் தஜ்ஜால் வெளியாகி மக்கா மதீனாவை தவிர மற்ற பூமிகளிலே நடமாடிக் கொண்டிருப்பான். அந்த நேரம் படித்தவர்கள், படிக்காதவர்கள், உலமாக்கள், உலமாக்கள் அல்லாதவர்கள், ஏழைகள், செல்வந்தர்கள் எல்லோரும் அந்த தஜ்ஜாலுடைய நெற்றியில் காஃப் அலிஃப் ஃபா ரா காஃபிர் என்று எழுதப்பட்டதை படிப்பார்கள். ஹாஃபிஸ் நூருத்தீன் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், காஃபிர் என்று எழுதப்பட்டதை படித்ததன் பின்னால் சில மனிதர்கள் அவனை ரப்பன ஏற்றுக்கொள்ளுவார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், தெளிவாக காஃபிர் என்பதை படித்ததன் பின்னால் அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் அதனுடைய என்ன தாற்பயம் சொன்னார்கள்? நபியினுடைய சுன்னாவை அலட்சியப்படுத்திய ஒரே ஒரு காரணம் தான், நபியினுடைய வாழ்வாதாரங்களை விட்டு தம்முடைய வாழ்க்கையை கூறப்படுத்திய ஒரே ஒரு காரணத்தான் காஃபிர் என்று எழுதப்பட்டதை படித்ததன் பின்னாலும் என்பவர்கள் தஜ்ஜாலை ரப்பனை ஏற்றுக்கொள்வார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியினுடைய வாழ்க்கை இருக்கின்றதே அது தஜ்ஜாலை காட்டித் தரும் மார்க்கம். அது நபியுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் இருக்கின்றதே அது சுவனத்தையும் நரகத்தையும் பிரித்து காட்டும் அங்கீகாரங்கள். அது கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுன்னாவை தகர்த்தால் இன்று நாம் எல்லோரும் சொல்லுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்கிறோம், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்கிறோம், இஅ்திகாஃப் இருக்கிறோம், ஜகாத்தும் கொடுக்கிறோம். ஆனால் நபி வழி கலந்து விட்டது. திருமணத்தில், வியாபாரத்தில், வீட்டுக்குள் நுழைவதில், வீட்டிலிருந்து வெளியாகுவதில்,
பள்ளி வாயிலுக்கு வருவதில், பள்ளி வாயிலிருந்து வெளியேறி செல்லுவதில் நபி வழி கலந்து விட்டது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலந்தால் அல்லாஹ்வுடைய சோதனை வரும். நாம் படித்திருக்கிறோம் அல்லவா, 800 வருட முகலாய் ஆட்சி படித்திருக்கிறோம் அல்லவா. இன்று இந்தியா சென்றால் இஸ்லாமியர்களின் ஆட்சி அடையாளங்கள் இருக்கின்றது. ஆனால் இன்று தலை தூக்க முடியாது. அன்று முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிம்பர் மேடையில் நின்று குத்துபா செய்து கொண்டிருக்கிறார். முகலாய் ஆட்சியில் வந்த ஒரு மன்னன் ஷாஜகான். இந்த நாம் ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹாலை படித்து வைத்திருக்கிறேன், வெள்ளையை படித்து வைத்திருக்கிறேன், கருப்பு கட்ட தயாரானார் என்பதை படித்து வைத்திருக்கிறேன். ஆனால் அவர்களில் ஒருவர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அல்லாமா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபதாவா ஆலம்கீர் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே சில சொற்கள் வருகிறது. முகலாய ஆட்சி சரிவதற்கு காரணம் நபியுடைய சுன்னா கொச்சைப்படுத்தப்பட்டதுதான். 800 வருட ஊண்டுதல் பிடித்த ஆட்சி அது. இன்றும் படுக்கல் இருக்கிறது, ஆனால் தலை தூக்க முடியாது. கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இமாம் அவர்கள் மிம்பரிலே மன்னன் ஷாஜகான் பள்ளி வாயிலுக்குள் நுழைகிறார். பட்டுடுத்தி நுழைந்தார். இமாம் அவர்கள் மிம்பரில் என்று சொன்னார்கள், மன்னா, நீ மன்னனாக இருந்தாலும் பரவாயில்லை, பட்டு ஹராம், அது நபிவழிக்கு மாற்றமானது, கலைந்து விட்டு உள்ளே வரலாம். சினம் கொண்ட மன்னன் வீட்டுக்கு சென்றார். இமாமை தாக்க வேண்டும், இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே படை தயாரித்தார். குத்துபா முடிவடைந்தது. இமாம் அவர்கள் முஸல்லா விரித்தார்கள். 2 ரக்அத்துகள் தொழுதார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் யா அல்லாஹ், உண்மையை உரக்கச் சொன்ன ஒரே ஒரு காரணத்தால் அடிவாங்கப் போகிறேன், உண்மையை உரக்கச் சொன்ன ஒரே ஒரு காரணத்தால் தண்டனை கொடுக்கப்பட போகிறேன். யா அல்லாஹ், கைவிட்டு விடாதே. என்னுடைய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாத்தினுடைய கோட்டையை கொச்சப்படுத்தி விடாதே. கையை இறக்கினார். அல்லாமா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஃபதாவா ஆலம்கீர் என்ற புத்தகம் ஹனபிகளிடத்தில் மிக முக்கியமான ஒரு புத்தகம். அது சொல்லுகிறார், அன்று முகலாய தலைவர்களுக்கு மத்தியில் நபியுடைய சுன்னாக்கள் ஏற்பட்ட அலட்சியம், நபியுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கொச்சைப்பாடு, நபியுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தராதர விமர்சனங்கள், அதுதான் 800 வருடம் ஊண்டுதல் பிடித்த அந்த கம்பீரமான ஆட்சி அல்லாஹ் அன்றோடு பிடுங்கி எறிந்தான். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் சுன்னாக்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம். நபியுடைய வாழ்க்கை தான் இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களாக அடையாளம் காட்டும் பலம். இந்த எத்தனையோ நபர்கள் முதல் பார்வையில் பார்த்தால் ஒரு காபிரை போன்று தோற்றம் அளிக்கிறார். பேசி பார்த்தால் தமிழ் பேசுகிறார், அரபு சொல்லுகிறார், பெயரை கேட்டால் இஸ்லாமிய பெயர் வைத்திருக்கிறார். அப்பொழுதுதான் தெரிகிறது இவர் ஒரு முஸ்லிம் என்பதாக. கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியின் படி நடந்தால் நாம் இஸ்லாமியனா அல்லது அது அல்லாதவர்களா என்று கூட சந்தேகிக்கும் அளவுக்கு நாம் மாறிவிடுவோம். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி தரக்து ஃபீக்கும் மா மின் அஹதின் லன் துதில். என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய உம்மத்தவர்களுக்கு நான் 2 விட்டு செல்லுகிறேன். ஒன்று அல் குர்ஆன், 2 வஹீத்துரத்தி, என்னுடைய சுன்னா என்று சொன்னார். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், சயஅதி அலன் நாஸி ஸமான் லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முன் வலா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்ம். ஒரு காலம் வரும், இஸ்லாமியர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் வாழ்க்கையில் நபிவழி இருக்க மாட்டார். குர்ஆன் அடுக்கி வைக்கப்பட்டு அழகு பார்க்கப்படும், ஆனால் குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள் நடமாட மாட்டாது என்று சொன்னார்கள் அருமைநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைப்போம். வல்லவன் அல்லாஹ் எமக்கு ஈருலகத்தின் வெற்றி பாதையாக அமைத்து தந்த உன்னத நபியின் வாழ்க்கையை எடுத்து நடந்து மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக, பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்திடுவாயாக. எம்முடைய பெற்றோர்கள் எம்முடைய வளர்ச்சிக்காக பல இடங்களில் தடை குடித்தார்கள் ரஹ்மானே, அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் தடை நிறுத்துவாயாக.
புறா உம்மத்தவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. இஸ்லாமியர்களை பாதுகாப்பாயாக. ஒரு மனித கோடிகளுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பாயாக. பயங்கரமான நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக. கடன் இல்லாத வாழ்வை கொடுப்பாயாக. தொழில் துறவுகளிலே பரக்கத்தை செய்வாயாக. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு சாலிஹான அமலுள்ள நீரூழிக்கால ஆயுளை கொடுப்பாயாக. ஒரு சதம் கூட கடன் இல்லாத மரணத்தை தருவாயாக. பாவங்களை மன்னித்து உயர்தரமான சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூடியமர்த்துவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.